ஃபேமே வெல்கம் பேக் டு ராபிட். இன்னைக்கு நம்ம ஒரு ஏஞ்சலை போய் தூக்கிட்டு வர போகிறோம். வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ஒரு ஏஞ்சலை போய் அவங்க வீட்டிலே போய் தூக்கிட்டு வர போகிறோம். ஃபேமே சிறப்பான தரமான சம்பவம்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோ நிற்கிறாரு பாருங்க அந்த ஏஞ்சலை தூக்கிட்டு வர மாப்பிள்ளை. அப்பா இட்டுட்டு வர்றாரு. அப்பா சென்டிமெண்ட். இங்கேருந்து கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. பாய். ஃபேமே கிளம்பியாச்சு. அவங்க அப்பா விட்டுட்டு வர. அப்பா சென்டிமெண்ட். அப்பா கையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா மச்சான்? எவ்வளோ மச்சான் வந்துச்சு ரேட்டு? 240. நெட் கேஷ் தானே? 238 கரெக்டான ப்ரைஸ். பைக் இல்லைண்ணா. இந்த இத்தனை பைக் இருக்குது. என்னடா மணி அண்ணா ஹாய் காமிங்க. ஹாய் ஃபேமே அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு இல்லை ஃபேமே, பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா KTM Duke 200 டெலிவரி எடுக்க போகிறோம். அதுவும் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா மச்சான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் இதை பாருங்க, NSA Pulsar 150 Duke 200. ஐயோ அண்ணன் என்னண்ணா பெட்ரோல் இல்லையாண்ணா? இவனா உட்காரு டோப் பண்ணுறேன். அப்படியே போயிண்ணா உட்காந்துங்க. அப்படி டோப் வா பார்த்துக்கலாம். நோ பிரேக் பிடிக்காதண்ணா. கால் இது ஆனா ஏன்டா பார்த்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களே கேட்டீங்களா? இல்லை இவர் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன். தெரிஞ்ச ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி. எங்க உள்ள போறீங்களா? அதான் அப்படி அது அவ்வளோ தூரம் போயிடுமா இந்த வண்டி தள்ளனா? வேகமா தள்ளி விட அப்படியே போயிடுண்ணா. அதான் உள்ளதான். ஓகேண்ணா. எந்த ஷோரூமில் எடுக்க போகிறோன்னா காஞ்சிபுரம் பொன்னேரிக்காரில் இருக்குது பார்த்தீங்களா, பஜாஜ் ஷோரூம் பக்கத்தில். அந்த ஷோரூமில் தான் எடுக்க போகிறோம். மச்சான் வந்து ஃபஸ்ட்டு RC எடுக்கணுன்ற இதில் இருந்தான். RC ஏன் எடுக்க முடியலன்னா, இப்போ இருக்குது RC ஏன் எடுக்கலன்னா, அந்த லுக்கு வெர்ஷன் 2 விட்ருக்காங்க பார்த்தீங்களா, லுக்கு சுத்தமாக அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம ஒயிட்டு சொன்ன மாதிரி தான் ஃபேமே. வெர்ஷன் 1 வந்ததுலேருந்து செம்ம பிக்கப்பில் இருந்தது. வெர்ஷன் 2 வந்ததுக்கப்புறமா அப்பாச்சியோட மவுஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி RCயும் அந்த 2 கண்ணுக்காகவே அந்த காசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். RC தான் எடுக்கணுன்ற மாதிரி இருந்தால் மச்சான். அந்த வெர்ஷன் 1 ஸ்டாப் பண்ணதுனால டியூக்கு எகிரிட்டான். அதுவும் நல்ல வண்டி தான். டியூக்கும் செம்மையாக இருக்கும் ஃபேமே. நீங்கள் பாருங்கள் வீடியோவில். டியூக்கு பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம ஒயிட்டுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு நேராக ஷோரூமுக்கு கிளம்பிடுவோம். தாத்தா என்னடா அனுப்பாத அப்படியே போவா. தவறான செயல் மச்சா இதெல்லாம். என்ன போயிடுச்சுண்ணா? அவ்வளோதான். நம்ம ஒயிட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டு கிளம்பிட்டோம். நம்ம டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண சொல்ல இந்த பிரிட்ஜ் திறக்காம தான் பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு நாள் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னதான் கதை நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது நம்ம. ஓகே, பேக் த டாபிக். ஏன் டியூக்கு RCலேருந்து டியூக்கு மாறினா, அந்த RC வெர்ஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லுக்கு வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷனே வரல, ஷோரூம்லேயும் எங்கேயுமே இல்லை. அதுக்காண்டி இப்போது அவைலபிள் இருந்ததுன்னா RC தான் எடுத்துருப்போம் மச்சான். அந்த லுக்கே இப்போ உங்களுக்கே நீங்களே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1 இருக்கிற லுக்குக்கும் வெர்ஷன் 2 இருக்கிற லுக்குக்கும் RCயோட மவுஸே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஃபேமே. அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலுமே நிறைய RC வந்து கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த RC வெர்ஷன் 200 இப்போ இந்த வெர்ஷன் 2 லான்ச் பண்ணதுலேருந்து RCயோட மவுஸே போயிட்டுன்ற மாதிரி தான் ஃபேமே. உங்களுக்கே தெரியாது, ரொம்ப மொக்கையாக இருக்குது ஃபேமே. அப்படியே RCன்றது அந்த லுக்கே வந்து கெடுத்துட்டாங்க KTM. இதெல்லாம் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மச்சானே வந்து RC தான், RC 200 தான் எடுக்கலாம். இப்போ டியூக் 200. KTM சீரீஸ்னாலே வந்து அந்த ஷார்ப் பிச்சஸோடு கொடுப்பாங்க பாருங்க. இந்த ஏரோடைனாமிக் டிசைன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த KTM சீரீஸில். அது ஒரு பெஸ்ட்டு டாப் எண்ட் எடுத்து கூட.
கூடிய சீக்கிரத்தில் இந்த டெலிவரி வீடியோ போட்டுட்டு நம்ம இப்போ இந்த டெலிவரி எடுக்க பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம ஒயிட்டை பண்ண மாதிரியே டாப் எண்ட் ஏற்றி பார்ப்போம். நம்ம ஒயிட்டை பண்ண மாதிரியே அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒயிட்டை வந்து டாப் எண்ட் ஏற்றி பார்த்துருப்போம், ஜென்ரல் ரிவ்யூலாம் பண்ணி வச்சுருப்போம். நல்லாயிருக்கும் ஃபேம் அந்த வீடியோ. நம்ம ஒயிட் வந்து போன டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 140 போவோன்னு நினச்சேன். ஆனால் போனது என்னென்னா 140 130 தாங்க போனான். அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போனான்ற மாதிரி போச்சு. நல்லாயிருக்கும் ஃபேமே. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபேமே. நம்மளோட ஒயிட்டோட டாப் எண்ட் அண்ட் ஜென்ரல் ரிவ்யூ. சந்தோஷ் ப்ரோ வரேன். நம்ம டீமில் இப்போ இன்னொரு வண்டியும் ஜாயின் ஆகிடுச்சு. R15 C4. இவர் தான் நம்ம பட்டராஜ். வெர்ஷன் 4 ஒன்று ஜாயின் ஆகிடுச்சு. அடுத்ததான் இப்போ வந்து மொத்தம் எத்தனை வண்டி பார்த்தீங்கன்னா KTM, அதான் டியூக் 200 ஒன்று, அதுக்கப்புறமா நம்மளோட ஒயிட்டு, அதுக்கப்புறமா NS 200, அதுக்கப்புறமா பல்சர் 180, வெர்ஷன் 4 R15. மொத்தம் 5 வண்டி போகிறோம். அந்த பியூட்டியை இன்னைக்கு தூக்கிட்டு வருவோம். வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு, அதுவுமா பியூட்டியை தூக்க போகிறோம். ஏன்டா ஃபிகர் கொடுத்துட்டாங்க வேலண்டைன்ஸ் டே? நம்மளுக்கு வந்து லவ் ஸ்டோரிலாம் இருந்தது, இருந்தாலும் அது ஒரு பேட் ஸ்டோரியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மேம். என்னோடய லவ் ஸ்டோரிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு லவ்வும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி தனியாகவே போயிடலாம். இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் கூடி சீக்கிரத்தில். பாலாஜி பேக்கரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கேக். என்னடா உட்காந்துக்கிறீங்க 2 பேரும்? சொன்னீங்களே இல்லையா? அடா பாருங்களா, ஃபோன் பேசுதடா வேற உங்களுக்கு. கேக் கூட சொல்லாமல் உட்காந்து என்ன எடுத்துட்டீங்களா? நான் அதான் ஓகே. நான் அது பேர் வந்து டியூக் விக்கின்னு பண்ணும். பைக் செலிப்ரேஷனுக்கு கேக்கு, அவுட்டு, ஸ்ப்ரே. டேய் இங்கேயுமாண்ணா வந்து லவ் பண்ணிங்க 2 பேருமே? உங்களை எதுக்கு நாங்கள் உள்ள பேக்கரி உள்ள அமிச்சோம் சக்திவேல்? எதுக்கு உங்களை பேக்கரி உள்ள அமிச்சோம்? ஃபோன் பேசவா? சரி உன்னை விட்டு மச்சான். எதுக்கு மச்சான் உன்னை பேக்கரி உள்ள அமிச்சோம்? என்ன சொல்லி அமிச்சோம்? 2 பேரும் வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டு கேக் வாங்கிட்டு வாங்குறான்னா பேக்கரி உள்ள உட்காந்து ஃபோன் பேசிக்கிறீங்க. அவன் அந்த டியூக் விக்கின்னு எழுதி கொடுத்துருக்கான்ல, அது அப்படியே போடு. அதை மட்டும் எழுதிடுங்க அப்படியே. ஆரஞ்சு கலரில் இதுனா ஒரு ஹார்ட். ஹாப்பிலாம் வேணாம், டியூக் விக்கின்னு மட்டும் போட்டுருங்க. ஆரஞ்சு கலரில் எதுனா டிசைன் போட முடியுமா? நான் இங்கே ஹார்ட் அப்படியே ஆரஞ்சில் போட்டுருங்க. விக்கி பாய் எங்கேருந்து ஜாயின் பண்ணீங்க? எங்கேயும் இல்லை, இங்கே தான் வந்தேன். நம்மளோட லுக் அவ்வளோதான். கேக் வாங்கியாச்சு, அவுட்டு வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நேராக பியூட்டியை தூக்குறதுக்கு கிளம்பியாச்சு. விக்கி பாய் பாய். டியூக்கும் வந்து சொல்ல ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல வண்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. டியூக்கோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்காங்க. நீங்களும் டியூக் ஃபேன் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கே கூட டியூக் பிடிக்கும் ஃபேம். நான் நிறைய டைம் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, சிட்டியில் ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும், லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். வைப்ரேஷன்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வண்டியில் வைப்ரேஷன் இருக்கும், ஆனால் அந்த டியூக்லலாம் வைப்ரேஷன் இருக்காது. KTM சீரீஸ்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஏரோடைனமிக் டிசைனில் பயங்கரமாக இருக்கும் ஃபேமு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம டியூக் 200 எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி. இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட ரிவ்யூவும் அதோட டாப் எண்டும் நம்ம ஏற்றி பார்த்துடலாம். இது வந்து BS7 இல்லை BS6 தெரியல, ஷோரூம் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபேமே வெள்ளைக்கேட்டை ரீச் ஆகியாச்சு. மச்சான் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆர்வத்தில் பயங்கரமாக ஓடுறான். அவனுக்கு எடுக்க போகிற வண்டியில் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், வெள்ளைக்கேட்டு பிரிட்ஜுக்கு அந்த பண்ணைக்கார பிரிட்ஜுக்கிட்ட வந்து போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம் எல்லாரையும். முன்னாடி போன பசங்க அதான் V4 போச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பார்த்துப்போம். நம்ம ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருக்கோம். ரூல்ஸ் படி ராங் தான், எந்த நாங்கள் பார்த்துக்கலாம். மச்சான் நம்ம பிடிப்போமா?
மாலை வாங்கிட்டாச்சு வண்டிக்கு போகிறதுக்கு. மாலை கேக்கு நம்ம பசங்க எடுத்துகிட்டு வரானுங்க. இங்கே தான் சொன்னானுங்க, இங்கேயே ஆளு காணோம். இன்ஃபர்மேஷன் இங்கே தான் வந்தது. இங்கே ரீச் ஆக போகிறோம் ஷோரூமுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு டியூக் பிடிக்குமா ஆர்சி பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமா வெறித்தனமான ட்ராக் ரேஸ்லாம் இருக்குது நம்ம சேனலில். இன்னும் கொஞ்ச நாள்ன்றத கூடி சீக்கிரமாகவே நம்ம ஒய்டியும் பல்சர் 180 வச்சு ஃபஸ்ட்டு ட்ராக் போட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து ட்ராக் ரேஸ்லாம் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேமை வெறித்தனமான ட்ராக் ரேஸ்லாம் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மச்சான் பறக்கிறான். பைக்கோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,38,000 வந்துடுச்சா மேம். நெட் கேஷ் கட்டி தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க மீதியில் ஷோரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஷோரூமுக்கு ரீச் ஆக போகிறோம். ஏண்டா ஐயோ நெஞ்சம்தான் அது பெண்ணை தாண்டி என்ன நம்ம கொஞ்சம் என்ன காலேஜ் இது? ஏ பியூட்டிஸ் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வழி விடுங்கள், நாங்கள் வண்டியை உள்ளே ட்ராப் பண்ணிடும். பாருங்க வந்து ஷோரூமுக்கு ரீச் ஆயாச்சு. உள்ளே எத்தனை பியூட்டி நின்று இருக்கு பார்த்தீங்களா? அவனுக்கு எங்கடா ஃபர்ஸ்ட் என்ட்ரி? அவனுக்கு எங்கடா? இந்த லுக்கை பாருங்க, லுக்கியே நாசம் பண்ணிட்டானுங்க. ஆர்சி லுக்கியே ஒஸ்ட். ஆர்சி 200, டியூக் 200, நெக்ஸ்ட் இதுவும் டியூக் 200. இந்த கலர் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர் தான் இதுதானா? 250 கலரு. இந்த பைக்கே தானா? ஃபுல் பேக்கப். பாருங்களேன் ஆர்சியோட, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபேமு. ஆர்சியோட லுக்கே வந்து எவ்வளோ கேவலம் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. பின்னாடி சேஸ்லேயும் டிஃப்ரென்ஸு, முன்னாடி ஹெட்லைட்லேயும் டிஃப்ரென்ஸு, அலாய்ஸு, லுக்கே வந்து ஒஸ்ட்டு. உங்களுக்கு ஆர்சி ஜென்ரேஷன் 2 வந்து பிடிக்குமா பிடிக்காதான்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எடுக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்களா 250 கலர். இந்த கலர் தான் நம்ம டெலிவரி எடுக்க போகிற பைக். இங்கே இருக்குது அந்த போய்த்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு வச்சுருக்காங்க. இந்த கலர் தான் எடுக்க போகிறோம். 250 இதுக்கு முன்னாடி இந்த கலரில் இருந்தது. இப்போ 250 அந்த வரைக்கும் பார்த்தீங்களா? இந்த 250 ஜென்ரேஷன் 3, ஆமாம் ஜென்ரேஷன் 3 மாற்றினதுனால இந்த லுக்கு இருந்ததுனால 200க்கு ஓல்டு லுக்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. நம்மளோட வண்டி இங்கே இருக்குது, பசங்க அங்கே இருக்காங்க. ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு 2 பேருக்காக வெயிட்டிங். ஷோரூம் பார்த்தீங்களா? விக்டிலிம் பைக் 250யும் இருக்குங்க. டியூக் 250, RC 200, RC 200, அட்வென்ச்சர் 250. ஃபேமே நம்ம இப்போ இந்த பைக்கில் ஏறி உட்கார போகிறோம். 2 பைக்லேயும் ஏறி உட்காந்து நம்மளோட ரைடிங் பொசிஷன் காமிக்கிறேன். எந்த ரைடிங் பொசிஷன் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, சரி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஏறி உட்காந்து செக் பண்ணி பார்ப்போம் எதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பைக் RC 200 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்மளுக்கு வண்டி சூட் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன்லாம் அதே பொசிஷன் தான், ஆனால் இந்த லுக்கே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க. தமிழ் கூட இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு டியூக்கில் போய் பார்ப்போம். அந்த வண்டி இருக்கும்போது நமக்கு இது மட்டும் இது தனியாக நம்மளோட ஃபிட்டிங்க்கு பயங்கரமாக அந்த கம்ஃபர்ட் அதில் வரல. அதனால தான் டியூக்கு நிறைய காவிக்கிறாங்க. 2 பைக்கில் எந்த பொசிஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய். ஏறி உட்காந்துக்கே செம்ம கம்ஃபர்டபுள் பண்ணு. டெக்கரேஷன் ஒர்க்
வந்து ½ hour மேலே ஆயாச்சு. அதனால வண்டி இன்னும் டெலிவரி எடுக்கல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில ப்ரொசீஜர்லாம் நம்மளோட மச்சானும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேங்க்கும் வந்து 200 அங்கே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 200ம் டெலிவரி எடுக்க போகிறாங்க. ஒரே நாளில் 2 டெலிவரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட ஏஞ்சலை தூக்கிடுவோம். ஓகே ஃபேம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. கேக் கட்டிங். மச்சான் அது ஃபுல்லாக ஒரு ஆர்பிஎம் போட. டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரோட்டுக்கு இறக்கிட்டாங்க நம்மளோட ஏஞ்சலை. இதுக்கப்புறமா வெறித்தனமான சம்பவம்லாம் இருக்குது. ஓகே ஃபேமே, பைக் ஷோரூமானேருந்து கிளம்பியாச்சு. ஒரு ஃபைனலாக நம்ம மச்சான் வந்து பைக் டெலிவரி எடுத்தாச்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏஞ்சலை வந்து தூக்க போகிறோன்னு சொன்ன மாதிரி தூக்கியாச்சு. வீடியோவுக்கு எண்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு ஃபேமே. ஓகே ஃபேமே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா டியூக் எடுக்க போகிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபேமே. உங்களுக்கு டியூக் பிடிக்குமா இல்லை ஆர்சி பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேமே. நான் ஏன் வந்து இது அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இதுக்கப்புறமா வெறித்தனமான ட்ராக் ரேஸ் பண்ண போகிறோம். எல்லா பைக்குமே வந்து டாப் அண்ட் ஏற்றி பார்க்க போகிறோம் ஃபேமே. உங்களுக்கு எந்த வண்டி டாப் அண்ட் ஏற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் டாப் அண்டும் ட்ராகும் ஏற்றி பார்க்குறேன் ஃபேமே. V3 இன்ட்டுக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் ஃபேமே. ஓகே ஃபேமே, லவ் யூ ஸோ மச், பாய்.